வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு எப்படி நம்ம ப்ளவுஸுக்கு கொக்கி வைக்கிறதுங்கிற ஒரு மெத்தடை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். புதுசா பழகுறவங்களுக்கு கொக்கி வைக்கிறது இன்னும் தெரியாதனால நம்ம சொல்றோம். ஈஸியான மெத்தடில் போடுவோம். வாங்க நம்ம எப்படி கொக்கி வைக்கிறதுங்கிறத நம்ம போட்டு பார்ப்போம். இது ஒரு நூல் இருக்கு இல்லையா, இந்த ஒரு நூலை நம்ம இதை ரெண்டு ஆக்கிடுறோம். இது ரெண்டு ஆக்கி இந்த நூலை இதில் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டு நூல் இருக்கு இல்லையா, இதை நம்ம நாலா போட்டுருவோம். போட்டாச்சு. இதில் முடிச்சு இதை வச்சு இப்படி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், முடிச்சு இந்த போட்டாச்சா. இப்போ எப்படி நம்ம கொக்கி வைக்கிறோங்கிறது, இதில் நம்ம இந்த ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸு. இது நம்ம தைச்சது தான். இது நம்ம ஆரி ஒர்க் நம்ம போட்டது, இதை தைச்சதும் நம்ம தைச்சது தான். உங்களுக்கு லாஸ்ட்டில் இதோட டிசைனை நல்லா காட்டுறேன். இதோட ரேட்டு 4800. உங்களுக்கு இந்த டிசைன் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம கொக்கி எப்படி வைக்கிறோங்கிறத பார்ப்போம். இதுக்கு ஊசி, உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஊசி இருக்குது நீளமாக, அந்த இதோட பெரிய ஊசி. அந்த ஊசியை வச்சு இப்படி ஓட்டை போட்டு இப்படி துறை போட்டு அதுக்குள்ளேயும் கோர்க்கலாம். இல்லை அது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சால் ஊசி இங்கே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி போடுங்க. இப்படி போடையிலே ஒரு சுற்று சுற்றிக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது சீக்கிரம் கொக்கி சீக்கிரம் அந்து போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இங்கிட்டு ஒரு பக்கம் சுற்றிட்டோம், இங்கிட்டு ஒரு பக்கம் சுற்றணும். சுத்தமாக அங்கிட்டு ரெண்டு பக்கம் போட்டாச்சு. இதை எடுத்து இப்படி சுற்றிக்கங்க. இதை இப்படி போட்டுட்டு இப்படி எடுத்து இப்படி சுற்றிக்கங்க. இப்படி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு போடையிலேயே உங்களுக்கு முடிச்சு விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கொக்கி சீக்கிரம் அந்து போகாது. இதை போட்டுட்டு நீங்கள் இப்படி பக்கத்துலேயே இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது ஒரு சிசர் எடுத்து இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியும் போடலாம். இல்லை உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஊசியை வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ நான் சிசர் வச்சுருக்கேன். இது சிறுசாக தான் இருக்குது. இதை லைட்டாக இப்படி போட்டுக்கோங்க. நான் சிசர் போட்டிருக்கேன். ஊசி என்கிட்ட இல்லாதனால நான் சிசர் போட்டிருக்கேன். நீங்கள் ஊசி வச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா இது துணியே கிழிச்சிரும். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஓட்டையில் இப்படி கோர்த்து இப்படி விட்டுக்கோங்க. இப்படி கோர்த்து விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும். அதை கோர்த்து விட்டுக்கிட்டு இதில் இப்படி போட்டுக்கோங்க. எப்படி வேணாலும் நம்ம அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுக்கிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அந்து போகாது. ஓட்டை போட்டிருக்கோமா, இந்த ஓட்டை போட்டுக்கனால நமக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம இப்படி போட்டுக்கிறலாம். பக்கத்தில் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நம்ம ஓட்டை போட்டிருக்கோம், இது நம்ம ஓட்டை போடலை. அப்போ இது நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி பழகிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பழகுனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது டைட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வைக்கிறோம்.
இந்த கொக்கி ஏன் போடுறோம்னா, இது உடம்பு லைட்டாக லூஸாக இருந்துச்சுன்னா இந்த கொக்கியை வந்து நம்ம இழுத்து மாட்டிக்கிடலாம். அதுக்காக இது யார் ப்ளவுஸ் தைச்சாலும் எக்ஸ்ட்ரா கொக்கி ஒன்று வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. விட்டு இதுலேயே நீங்கள் முடிச்சும் போட்டுக்கலாம். அப்படி முடிச்சு போட்டுக்கிட்டே நீங்கள் கொக்கி வைக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டே கொக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் லைட்டாக இங்கனக்குள்ளே உங்களுக்கு அசிங்கமாக தெரியும்னா அடியில் விட்டு இதுலேருந்து முடிச்சு போட்டு இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒன்று இங்கிட்டு ரெண்டு ரெண்டு மொத்தம் 4 பக்கமும் கொத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி என்ன சொன்ன மாதிரி பாருங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டாச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வைக்கணும். எப்படின்னா, இப்போ இதை அப்படி வச்சு இங்கே வைக்கிறோம், இதை இங்கே இப்படி வச்சு இப்படி வைக்கிறோம். இப்படி நேருக்கு நேரம் நீங்களா ஜாபீஸில் குறிச்சிக்கங்க. குறிச்சிக்கிட்டு நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸை பார்ப்போமா? பாருங்க, இந்த ப்ளவுஸ் வந்து உங்கள் அரைக்கை தான் கேட்டிருந்தாங்க, அதனால அரைக்கை தான் போட்டிருக்கோம். இந்த மாடலை பாருங்க, நல்லா இருக்கா பாருங்க. முன்னாடி வந்து இவங்க ஒட்டி வர வேண்டாம். இதை வந்து முன்கழுத்து வந்து ஒட்டி வர வேணான்ட்டாங்க, முன்னாடி கொஞ்சம் தள்ளியே வரணுன்ட்டாங்க. அதனால நம்ம கொஞ்சம் துணி விட்டு தான் நான் கொஞ்சம் தள்ளி விலக்கி வச்சிருக்கேன். அவங்க இந்த இடம் ஒட்டி வேண்டான்ட்டாங்க. இப்போ வந்து நம்ம பின்கழுத்தை பாருங்க. சரிங்களா? பின்கழுத்து இவங்களோட அளவு வந்து 38 சைஸு. இவங்களோட அளவு வந்து 38 சைஸு. இவங்களுக்கு வந்து அறிவுருக்கு இது போட்டது எப்படி தைச்சிருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி நீட்டாக இருந்ததும் வச்சா நல்லாயிருக்கும். பாருங்கள் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னா அப்படியே அச்சா அப்படியே இருக்குது. இப்படி இருந்தால் தான் நீட்டாக இருக்கும். பாருங்கள், பின்னாடி அழகா இருக்கா? இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நீட்டாக இருக்கும். தேங்க்யூ.